தென்னாடுடைய பெரியவா போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சர்வஜா சர்வவியாபி மகாபெரியவா சரணம், மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபாரகருட சிந்தம் ஜானதம் சாத்ரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரு பிரணமாமதானம் கலிகதேவ காட்சி மந்தி யூடியூப் சேனல் பிரத்யேகமாக நமது மகாபெரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம். அதுக்கு ஒரு தலைப்பு, நீங்கள் அனுபவத்தோட தலைப்பு பசுபதி ஐயருக்கு மோட்சம் தந்த பசுபதீஸ்வரர். பசுபதி ஐயருக்கு மோட்சம் தந்த பசுபதீஸ்வரர். இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் பண்ணுங்க, தினமுமே பாருங்க. ஏன்னா நம்ம ஒரு சேனலில் தான் அந்த டைட்டில் ஒன்று கொடுக்குறோம் எல்லாத்துக்குமே. அது நம்ம தான் முதல்ல பெரியவனுடைய அனுகிரகத்தில் ஆரம்பித்தோம். என்ன சொல்கிறோம் அப்படிங்கிற டிஸ்கிரிப்ஷன் நம்ம ஒரு சேனலில் மட்டும்தான் இருக்கும், எல்லாமே அதில் இருக்குது. அதனால் நீங்கள் மற்றவருக்கு எடுத்து சொல்கிறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும், சின்னதாகவும் இருக்குது சொல்கிறது அப்படின்னு. எல்லாம் பெரியவருடைய அனுகிரகம் தான், வேறு எதுவும் இல்லை. பசுபதி ஐயருக்கு மோட்சம் தரணும்னு பசுபதீஸ்வரன் நினச்சிட்டாருன்னா, அந்த பசுபதீஸ்வரர் யாருன்னா மகா பெரிவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் தான். 1907 அந்த 1907ஆம் வருஷம் வந்து மகா பெரிவா சந்நியாசாசிரமம் வாங்கிட்டார். அப்போ அவருக்கு 13 வயசு தான் ஆகுது. அதுலேருந்து மடத்துக்கு 1915 வரைக்கும் மடத்தோட அட்மினிஸ்ட்ரேஷனை வெங்கட்ராமையர் அப்படின்னு ஒருத்தர் பார்த்துருந்தார். அவருக்கு அப்புறம் வந்து அது முடிஞ்ச பிறகு பசுபதி ஐயர் அப்படின்னு ஒருத்தர் வந்து சேர்ந்துட்டார். அவர் அதுக்கு முன்னாடி எங்கே இருந்தார்னா, நார்த்தார்க் டிஸ்ட்ரிக்டில் அடேப்பளம் அந்த கிராமத்தை சேர்ந்தவர். அவர் தான் ஸ்ரீகாரியமாக மகாபெரிவா நியமித்தார். அவர் வந்து திருப்பாதிரி புலியூர் அப்படிங்கிற சவுத் ஆர்காட் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் வந்து அவர் கொஞ்சம் வேலையில் இருந்தார், உத்தியோகத்தில் இருந்தார். அதுக்கப்புறம் மடத்துக்கும் கொஞ்சம் கைங்கரியம் பண்ணியிருந்தார். இந்த மாதிரி ஏதோ போயிட்டே இருந்தது. மடத்து இருக்கும்போது அவர் வேலையெல்லாம் விட்டுட்டு வந்துட்டார், எல்லாம் இருக்குது. இருந்தாலும் அவருக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டான பசுபதி ஐயர். அதனால் மடத்தில் இருக்கவாளுக்கு கொஞ்சம் எப்போவுமே ஸ்ட்ரிக்டாக இருந்தால் அவளுக்கு கொஞ்சம் யாருக்குமே ஒத்து போகாதே. அதனால் ரொம்ப நியாயமாக இருப்பார், வேறு ஒன்றும் கிடையாது. அந்த நேரத்தில் இது நடக்கணும், இப்படி இருக்கணும், சுத்தமாக இருக்கணும், என்னென்ன ஒன்று அதை கட்டுப்பாடு சொல்லுவார். ஆனால் எப்படியோ பெரியவாளுக்கு விஷயம் போகலை. ஆனால் இவாளுக்குள்ளே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இவாளுக்குள்ள மடத்தில் இருக்க ஸ்டாஃப் எல்லாம் அவருக்கும் பசுபதியருக்கும் இந்த மாதிரி போயிட்டே இருந்தது. அவருக்கும் கொஞ்சம் வயசாகிடுறதுனால உடம்பு படுத்திது. அதனால் 1915 வந்தவர் 1925 முடியல அவரால். அதனால் அவரை அவருடைய இங்கே மடத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தான் சொன்னார். ஆனால் பெரியவாளுக்கு தெரியும் அவருக்கு உடம்புல பிரச்சனை அதுக்கு வரப்போகிறது அப்படின்னு. அதனால் என்ன பண்ணார், பெரியவா சரி கிளம்பி நீ ஊருக்கு போய்க்கோ, ஊரில் இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கையில் பிரசாதத்தை கொடுத்துட்டு அனுப்பிச்சி விட்டுட்டார். அவர் ஊருக்கு போயாச்சு. 1925 1925 அவர் திருப்பாதிரி புலியூரில் தான் அவர் செட்டிலாக இருந்திருக்கார் போல இருக்குது. அதனால் அங்கேயே திரும்பி போயாச்சு. அப்போ பெரியவா நவராத்திரி பூஜை வந்தது. அப்போ திடீர்னு பெரியவா அப்போன்னா அவருக்கு ரொம்ப கம்மி தானே, 35 வயசு இருந்தால் அதிகம். அப்போ பெரியவா என்ன பண்ணால் கிளம்பி விஜய யாத்திரை மாதிரி கிளம்பி திருப்பாதிரி புலியூர் போகணும் அப்படின்னு சொல்லி போயிட்டார். போய் அங்கே எங்கே தங்கியிருந்தான்னு தெரியல. அங்கே அது நிறைய கோவில்கள்லாம் இருக்கக்கூடிய இடம் இது. அங்கே இருந்தார். நவராத்திரி ரொம்ப நல்ல கிராண்டாக நடந்தது. எல்லாம் முடிஞ்சது. கடைசி 10ஆவது நாள் விஜயதசமி வந்தது. விஜயதசமி வந்தபோது புஷ்ப பல்லக்கில் மகாபிரியா ஊர்வலத்துக்கு வந்தால் எல்லாருக்கும் அனுகிரகம், அந்த ஊரில் இருக்க வாழ்க்கெல்லாம். அந்த மாதிரி புஷ்ப பல்லாக்கில் மகாபிரியா உட்காந்துட்டு எல்லாம் வந்துட்டே இருந்தால். இப்படியே போயிட்டு இருக்கும்போது பெரியவா இந்த இடத்துல கீழே இறங்கி அந்த இடத்துலையும் பண்ணலை, பல்லக்கில் இருந்தபடியே எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு பிரசாதத்தை தொட்டு கொடுப்பா, மற்ற பேர் எடுத்து கொடுப்பா, அது மாதிரி தான் போயிருந்தது. ஆனால் ஒரு பர்டிகுலராக ஒரு வீடு கிட்டே வந்தவுடனே மகாபிரியா பல்லக்கிலேருந்து கீழே இறங்கி நின்றுட்டு உள்ளேருந்து கூட்டின்னு வர அப்படின்னு. அது பார்த்தா பசுபதி ஐயரோட வீடாக இருக்குது. அவருக்கு உடம்பே முடியலையே. அதனால தான் அவர் பெரியவாளை தரிசனம் 10 நாளும் பண்ணாத தானே இருந்திருக்கார்.
அப்படின்னா அவருக்கு எவ்வளோ உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்குன்னு. அதனால் போய் உள்ளே போய் யாரோ மெசேஜ் பாஸ் பண்ணியோ இல்லை நேராக போயோ கூப்பிட்டுன்னு வந்தா. அங்கேருந்து பசுபதி ஐயர் வந்தார், வெளியில் வந்தார். அவர் நமஸ்காரம் பண்ண முடியல அவரால். இருந்தாலும் பெரியவா போரும் ஒன்றும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கையில் அவருக்கு பிரசாதத்தை கொடுத்து சிரிச்சுட்டே அவருக்கு 2 கை தூக்கி அனுகிரகம் பண்ணி எல்லாம் பெரியவா அவருக்கு ரொம்ப நல்ல அனுகிரகம் பண்ணிவிட்டு அதுக்கு தான் வந்திருக்கார். தெரியாது யாருக்குமே. பெரியவா நவராத்திரி இதை எந்த இடத்துக்கு போயும் அவர் பண்ணலாம். ஆனால் முக்கியமாக இந்த இடத்துக்கு வந்தது திருப்பாதிரி புலியூர் ஏன் இருக்கும் அப்படின்னு தோன்றுறது அப்படின்னா, இந்த பசுபதி ஐயருக்கு அவர் அனுகிரகம் பண்ணணும்னே வந்திருக்கலாம் அப்படின்னு தோன்றுறது. அதனால் பெரியவா பரமேஸ்வரன் கைலாசத்தில் இறங்கி வருவார், மனம் இறங்கி வருவார் பக்தர்களுக்கு. அதனால் அவருக்கு ஒரு நல்ல கதியை கொடுக்கணும்னு நினச்சிருப்பாராக இருக்கும் மகாபிரிவா அப்படிங்கிற பரமேஸ்வரன். அதனால் அவர் இந்த இடத்துல நவராத்திரி இதை பூஜையை வச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோன்றுறது. இதெல்லாம் வெளியில் யாருக்கும் தெரியாது, யாருக்கும் அவரும் சொல்லலை, யாரும் கேட்கவும் முடியாது. 10 நாளில் முடிஞ்சது. விஜயதசமி அன்றைக்கி அனுகிரகம் பண்ணியாச்சு. அன்றைக்கி விஜயதசமி அன்றைக்கி அவர் திருப்பி கிளம்பணுமே, அந்த இடத்த விட்டு வேறு ஒரு இடத்துக்கு யாத்திரை போகணும். அதனால் கிளம்பி போயிட்டே இருக்கா. அப்படி போயின்னு இருக்கும்போது அன்றைக்கி ராத்திரி, விஜயதசமி ராத்திரி அன்றைக்கே இவர் பசுபதி ஐயர் அவர் உயிர் பிரிஞ்சிருத்து அப்படின்னு, அதாவது உயிர் பிரியறதுன்னா என்ன, மோட்சம்தான் அவருக்கு கிடச்சிருக்கும், மோட்சகதி தான் அடைஞ்சிருப்பார், பெரியவருடைய பாதக்கமலங்களை சேர்ந்திருப்பார் அப்படிங்கிறது பெரியவாளே அப்புறம் அதை பற்றி சொன்னாலாம். பசுபதி ஐயர் கிளம்பிட்டார் அப்படின்னு தான் சொன்னாராம். மோட்சம் கிடச்சிருத்து அப்படிங்கிறத அப்புறம் புரிஞ்சுருந்தாலாம். ஆனால் அந்த இவர் தான் அங்கே அந்த இதில் இருக்கவா தான் யாரோ இந்த அனுபவத்தை பார்த்து எழுதியிருக்கார். அனுபவங்களில் பெரியவாளுக்கு தெரியும். ஆனால் அவர் தன்னை அடைஞ்சிட்டார். அதனால தானே பெரியவாளே நேர் அனுகிரகம் பண்ணியிருக்காள். மோட்சம் கிடைக்காம எப்படி இருந்திருக்கும். அதனால் அந்த பசுபதி ஐயருக்கு மோட்சம் தந்த பசுபதீஸ்வரர் யாருன்னா நம்ம பரமேஸ்வரனான மகாபிரிவாரம். ஜெய் ஜெய்சங்கர மகாபிரிய பாதமேஸ்வரன், மகாபிரிய பாதமேஸ்வரனும்.